இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வரியா? ஆமா. நீங்க? நான் ஒண்ணு இங்க ஒரு அதிகாரியா வரல. நீ பாட்டுக்கு உன் விசாரணையை இங்கேயே ஆரம்பிச்சிடாத. ஐயோ, உள்ள வாங்க. போதும். உட்காருங்க. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஏய் குடிக்கிறது ஏதாவது கொண்டு வா. வந்துறேன். மேடம் இன்விடேஷன் பாஸ். இங்க கொண்டு வந்து வைப்பா. ஓகே மேடம். நீ போ. மேரேஜ் இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இதுல ஒரு 200 இருக்கு. போதும் இல்லையா? போதுமா, தாராளமா போதும். உன் கல்யாண சம்பந்தமா எனக்கு ஒரு சில விஷயங்கள் பேசணும். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். எடுத்துக்க. தேங்க்யூ. நீங்க நாளையில இருந்தே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கல்யாண நாள் நெருங்குது இல்லையா? ஆமாங்க, உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். வா பத்ரா, இப்படி உட்காரு. பத்ரா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே பாரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். ஓ, கேஸ பத்தி பேசுறதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்களோ? என்ன அப்படி ஒரு பார்வை? நான் எதை பத்தி பேச போறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. இந்த பத்ரா, இத பத்ரா மட்டும் கேட்டா பத்தாது. பெத்தவங்க நீங்க 2 பேரும் கூட கேட்கணும். ம். நீங்க பத்ராவுக்கு புரிய வைக்கணும். நீங்களும் உட்காருங்கம்மா. பத்ரா, நான் இத பத்தி ஆல்ரெடி கார்த்திக் கிட்ட பேசிட்டேன். இப்போ உனக்கும் சொல்லிடுறேன். மேரேஜ் லைஃப்க்கு அடித்தளமே அதோட ஆரம்ப கட்டம்தான். நீங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்குள்ள உறவு வளரும். ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஃபேமிலிய இன்னொருத்தர் ஏத்துக்கணும். ஒருத்தர் குறைய இன்னொருத்தர் நிறைவு செய்யணும். இதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ். வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழ்றதுக்கு அடித்தளமே முதல் 3 மாசம்தான். அதான் நான் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா, கல்யாணமான கையோட நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு ஒரு யூரோப் ட்ரிப் போறீங்க. 20 நாள் சேர்ந்து சுத்தி பார்த்துட்டு வாங்க. அதுக்காகிற மொத்த செலவும் என்னோடது. உங்க மேரேஜுக்கு அதுதான் என்னோட கிஃப்ட். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. உங்க வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு பத்ரா என்ன புண்ணியம் பண்ணாலும் தெரியல. முக்கியமா ஹனிமூன் போயிட்டு திரும்பி வந்ததும் அவசர அவசரமா ஒர்க்ல ஜாயின் பண்ணாம வீட்லயும் கொஞ்ச நாள் சேர்ந்துருங்க. அப்பதான் 2 பேரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்கிறது தெரியும். மேரேஜ்ங்கிற லாங் ரிலேஷன்ஷிப்க்கு இது ரொம்ப முக்கியம். ஆமாம்மா. ஒரு 10-15 நாள் வீட்ல இருந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வாங்க. நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா 1 மாசத்துக்கு மேலேயே லீவ் போடணும் போலயே. வாய்ப்பே இல்ல. இம்பாசிபிள். பத்ரா, லீவ் போட இப்ப என்ன ஆயிடும்? இவ்வளவு நாள் லீவே எடுக்காம தானே வேலை பார்த்துட்டு இருந்த. இப்போ மொத்தமா லீவ் போடு. ஒன்னும் தப்பு இல்ல.
அடியா வேலை வேலை நீ சுத்தினதெல்லாம் போதும். கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். நீ கேட்டியா? இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவங்க சொல்றத நீ கேளு. ஆமாம் பத்ரா, நீ அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு இருக்காத. இப்பவே லீவுக்கு எழுதி கொடுத்துரு. என்ன கேட்டா இப்பல இருந்து லீவ் எடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஓ நல்லதுக்கு தானே சொல்றாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கம்மா. ஐயோ அப்பா, அவங்க தம்பி மேலயும் ஏன் மேலயும் இருக்கிற அக்கறையில தான் இதெல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இப்போ நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால இப்ப லீவ் போட முடியாது. அப்படியே நான் லீவ் கேட்டாலும் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு முக்கியமான கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் அதோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இந்த கேஸ் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கு. இந்த சமயத்துல நான் லாங் லீவ்ல போட முடியாது. என்னோட ஹையர் அபிஷியல் நிச்சயமா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ உன் ஹையர் ஆபீசர்ஸ பத்தி டிபார்ட்மெண்ட்ட பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரை எந்த கேஸுமே ஒரு தனிப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை சார்ந்து மட்டும் இருக்காது, இருக்கவும் கூடாது. ஒரு ஆபீசர் இல்லைன்னா கூட அந்த வேலையை இன்னொரு ஆபீசர் பார்த்து முடிக்கணும். முதல்ல ஒரு நல்ல போலீஸ்க்கு தான் ஹேண்டில் பண்ற கேஸ்ல எந்தவித எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அது விசாரணையை ரொம்ப பாதிக்கும். நீ ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி விசாரிச்சதுல இது வரைக்கும் நீ அப்படிதான் எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்ணிருக்க. உணர்ச்சி வசப்படாம எந்தவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாம தான் இருந்திருக்க. இப்ப மட்டும் உனக்கு என்னாச்சு? அது உனக்கு லீவ் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் ஃபாரின் டூருக்கு விசா அப்ளை பண்ண உன்னோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். இத நானே எடுத்துட்டு வந்துடுறேம்மா. அப்புறம் உங்க அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் வரைக்கும் வெளியில சுத்தாம ரெஸ்ட் எடுக்க பாரு பத்ரா. அப்பதான் கல்யாணத்தன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்ப. சரியா? டைம் கிடைக்கும்போது பியூட்டி பார்லர் அது இதுன்னு போய் கொஞ்சம் க்ரூம் அப் பண்ணிக்கோ. செலவு பத்தி கவலைப்படாத. நீங்க சொன்ன மாதிரியே பத்ரா செய்வா, நீங்க கவலையே படாதீங்க. இதுல பத்ராவோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குமா? சரி, நான் அப்ப கிளம்புறேன். வரேங்க. சரிங்கம்மா. நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹனிமூனுக்காக லாங் லீவ் எடுக்கணுமா? சோ கல்யாணத்துக்கு முந்தி நான் இந்த விசாரணையை முடிக்கணும். இந்த வழக்கில் விடுபட்டு போன இடைவெளிகளை முதல்ல நிரப்பணும். அன்னைக்கு தென்னவன் ஜட்ஜ் வீட்டுக்கு வந்தது என்னை ஃபாலோ பண்ணி இல்லை, அங்க யாரையோ பார்க்கறதுக்காக. அப்படின்னா அது முதல் முறையா இருக்காது. அதுக்கு முன்னாடியும் அவர் அங்க வந்திருக்கணும். ஆமா மேடம், அந்த ஆளு ஒரு 4 தடவை வந்திருக்காரு. உள்ள போய் பேசணும், நியாயம் கேட்கணும்னு சொல்லுவாரு. ஆனா அவரை உள்ள விடக்கூடாதுன்னு ஜட்ஜ் ஐயாவும் உமா மேடமும் ஸ்ட்ரிக்டா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நான் அவரை உள்ள விடவே இல்லை. கொஞ்ச நேரம் வெளியே இருந்து பார்ப்பாரு, நான் சத்தம் போட்டதும் போயிடுவாரு. நீங்க வந்த அன்னைக்கு கூட அப்படிதான் வந்தாரு. நானும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுனால நீங்க கேட்டா சொல்லித்தான் ஆகணும்.
ஆனால் மேலிடத்துலேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தென்னவன் நியாயம் கேட்க வீடு தேடி போயிருக்காரு அப்படின்னா அவர் டைரியில எழுதினதெல்லாம் உண்மைதானா? காலேஜ்ல படிக்கும்போது அவர் கீதாவை லவ் பண்ணி கொலை பண்ணார்னு சொல்றதெல்லாம் பொய்யா? அப்போ உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? என்னதான் ஃப்ரெண்டா பழகினாலும் உமாவுக்கும் கீதாவுக்கும் படிப்பு விஷயத்துல ஒரு போட்டி இருந்துட்டே தான் இருந்தது. தென்னவன் ஒரு சுமாரான ஸ்டூடெண்ட், ஆனா அமைதியான நல்ல பையன். அவன் கீதாவுக்கு நல்ல பழக்கம்ன்றதுனால உமாவுக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தான். ஆனா இவங்க 3 பேருக்குள்ள கடைசியா என்ன நடந்தது, ஏன் கொலை நடந்தது, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் தென்னவனை அரெஸ்ட் பண்ணதுனால அவன் தான் கொலைகாரன் நானும் நினைச்சேன். நீங்க கேட்குறப்போ எனக்கும் இப்போ கன்ஃபியூஷனாக தான் இருக்கு மேடம். ஒரு பக்கம் என் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் தீவிரமா விசாரணை பண்ண வேண்டிய நிலைமை. அந்த ரெண்டும் உச்சத்தை தொட்டது ஒரே நாள்ல. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த நாள் என்னோட திருமண நாள். கெட்டி மேளம் கெட்டி மேளம். Congratulations both of you. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சகல சௌபாகியங்களோட பெருவாழ்வு பெற்று நல்லா இருக்கும். ஆ? நீங்க 2 பேரும் இதே மாதிரி வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். இருக்கும். நல்லா இருங்க மாப்பிள்ளை. நல்லா இருங்க. எழுந்திருங்க. பத்ரா, இந்த ஆயுஷ்க்கு நல்லா இருக்கும். தம்பி, இனிமே இவளை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். எங்க பொண்ணை நல்லபடியா வாழ வைக்கணும். எப்பவும் இதே மாதிரி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. சரியாம்மா? இங்க பாரு பத்ரா, செல்வாக்கான குடும்பத்துல வாழ போற. சீக்கிரமே எங்களுக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துருங்க. பத்ரா, என் அக்கா உமாவும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அவங்க காலையும் நாம விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன். கார்த்தி, பத்ரா, நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா நேரத்திலயும் துணையா இருக்கணும்.
விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. சரி சரி, நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிசப்ஷனுக்கு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஓகேக்கா. ரிசப்ஷனுக்கு தான் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க டயர்ட்னஸ் இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ம். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஓகேக்கா. போ. பத்ரா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? இல்ல, எனக்கு மிஸ்டு கால்ஸ் நிறைய இருக்கு. அது பேசிட்டு நான் வரேன். சரி, ஓகே. ஏய், இது ஓபன் பண்ணு. ஏய், பாத்து மெதுவா, கீழ விழுந்துற போகுது. ஷீலா, மேடம், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். சொல்லு. அரெஸ்ட் வாரண்ட் கிடைச்சிருச்சு மேடம். நீ எடுத்துட்டு உடனே மண்டபத்துக்கு வா. மேடம், மண்டபத்தில் வச்சா? டூ இட். நீங்க கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி. சரி, ஓகே. வரேன். நீ செய்யறது சரிதானான்னு நல்லா யோசிச்சிட்டியா? நீதிக்காக உன் வாழ்க்கையவே பணைய வைக்க போறியா? அதுவும் கல்யாணத்தன்னைக்கு இது செஞ்சே ஆகணுமா? கார்த்தி இதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? இதனால உன் வாழ்க்கையே நாசமா போகும். தெரிஞ்சே சரியா பத்ரா? இந்த ரிஸ்க் நீ எடுத்துதான் ஆகணுமா? நீ செய்யறது சரிதானான்னு இன்னொரு தடவை யோசிச்சுட்டு செய் பத்ரா. செஞ்சதுக்கு அப்புறம் இதை மாத்த முடியாது. எப்பவும் மாத்த முடியாது. நீ நினைச்சாலும் இதை சரி பண்ண முடியாது. யோசி, யோசி.